ஒரு மனுஷன் ஜெபிக்க முடியலன்னு கவலைப்படுறான் பாருங்க. அவன் தான் தேவனுக்கு ஏற்ற மனுஷன், அவன் தான் தேவனுக்கு ஏற்ற மனுஷன். அதனால தாவீது கூட சொல்றாரு, உங்களுடைய பிரசனத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா. எவ்வளவு அந்த பிரசனத்தின் மேல வாஞ்சை பாருங்க. ஜெபிக்க நம்மளால முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, நேசிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவருக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை கலைந்து போட்டு செப வீரர்களாக நீங்க மாறணும். அல்லேலூயா. செப வீராங்கனைகளாக நீங்க மாறணும். ஒரு தேவ ஊழியர் ஒருத்தர் இருந்தார் நைஜீரியா தேசத்துல, ஜோசப் அயோபபிலோலா அவருடைய பேரு. அவரு ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே ஜப ஆவின்னு எல்லாம் சொல்றாங்களே, எனக்கு அந்த ஜப ஆவி கொடுங்க, நான் குறைஞ்சது டெய்லி 2 மணி நேரமாச்சு நான் ஜபம் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜபிக்கிறாராம். அவர் கேட்ட மாதிரி ஆண்டவர் ஜப ஆவியை கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் ஜபம் பண்ணுவாராம். எவ்வளவு நேரம்? 6 மணி நேரம் ஜபம் பண்ணுவாராம். காலையில 3 மணி நேரம், இரவு ஒரு 3 மணி நேரம். நடுவில் அவர் என்ன வேலைக்கு போனாரே, எது செஞ்சாரு நமக்கு தெரியுது. அப்ப நல்ல உபவாசம் இருக்கவும் ஆரம்பிச்சாராம். ஒரு நாள் ஒரு மலையில போயிட்டு ஜபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். கிளம்பிட பாத்தீங்கன்னா அது ஆகஸ்ட் 21ஆம் தேதி, வருஷம் என்னன்னு தெரியல. மலையில நான் ஜபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். போயிட்டு முழங்கால் படிக்கிட்டாராம். நல்ல மத்தியான வேலை, முழங்கால் படிக்கிட்டு கண்ணை மூடினாராம். அப்புறம் பார்த்தா ஜபம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்துட்டு பார்த்தா சாயங்காலம் ஆயிடுச்சாங்க. மதியம் போனோம், சரி பரவாயில்ல சாயங்காலம் வரைக்கும் ஜபம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போன பிறகு அவர் போய் சேர்ல உட்கிறாரு. அந்த அம்மா தேதி கிடைக்கிறாங்களாம், 23ஆம் தேதி கிடைக்கிறாங்களாம். அல்லேலூயா. புரியுது அவங்களுக்கு? ஆகஸ்ட் 21ஆம் தேதி போட்ட முழங்கால அவர் என்னைக்கு ஏந்து இருக்கிறாரு? 23ஆம் தேதி தான் எழுந்திருக்கிறார். வீட்டுக்கு போனப்பதான் தெரியுதா அவர் 72 மணி நேரத்துக்கு மேல ஜபம் பண்ணி இருக்கிறார் முழங்கால. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 3 நாளைக்கு 72 மணி நேரம் முழங்கால நின்று ஜபம் பண்ணாராம். இதை நான் ஒரு புத்தகத்துல வாசிச்சேன். ஒரு ஊழியருடைய புத்தகத்துல வாசிக்கும் போது ஒரு மனுஷன் தொடர்ச்சி எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணி இருக்கிறாரு? 72 மணி நேரம் முழங்கால நின்று ஜபம் பண்ணிக்கிறாரு. நாம என்ன பண்ணணும்? மல்லாக்கப்பட்டு காரி துப்பிக்கணும். 7 மணி நேரம் நம்மளால முழங்கால நின்று முழுசா ஜெபிக்கல. இது வரைக்கும் ஜெபிக்கல. ஒரு 2 மணி நேரம் இருந்திருப்போம், 3 மணி நேரம் இருந்திருப்போம், அவ்வளவுதான். 72 அவரும் மனுஷ பிறவி தானே, அவருக்கும் சோர்வு இருக்காதா, பலவீனம் இருக்காதா? ஆனா ஏன் அவரால் ஜெபிக்க முடிஞ்சது தெரியுமா? நீங்க ஆவியானவரோடு கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட ஆண்டவர் லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அல்லேலூயா. எவ்வளவு நேரம் போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, எவ்வளவு நேரம் ஜெபிச்சது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்கும் பொழுது நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இனிமே நீங்கள் எல்லாம் எப்படி மாறணும் தெரியுமா? ஜப வீரர்களாக மாறணும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? அல்லேலூயா. நான் ஜப வீரராக இனிமே நான் மாறுவேன், ஜப வீராங்கனையாக இனிமே நான் மாறுவேன். அந்த நேரத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு இறங்க போகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல ஆண்டவர் மேல உங்களுக்கு பக்தி வரணும். அந்த பக்தி எடுத்து கொண்டு வரும் தெரியுமா? வைராக்கியத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த பக்தி வைராக்கியம் என்னதை கொண்டு வரணும்னா ஆண்டவரோட அதிக நேரம் செலவழிக்கிற நேரத்தை கொண்டு வரும். அந்த நேரம் என்னத்தை கொண்டு வரும் தெரியுமா? விசுவாசத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆண்டவரோட அதிக நேரம் செலவு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன வேணும்? நல்ல ஒரு விசுவாசம் வந்துடும், அவர் எதையும் பார்த்துக்குவாருன்னு. இப்ப விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு சேரும். அல்லேலூயா. ஏன் சொல்ல தெரியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகட்டது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் என்ன கேடை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பிசாசு அனுப்புகிற எல்லா அம்புகளையும் நம்ம ஆவணிக்க திருப்பி அனுப்பிச்சோம். அல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் கூட ஒவ்வொன்றும் அற்புதங்களை செய்யும். நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளை என்ன செய்யும்? அற்புதங்களை கண்டிப்பாக செய்யும்.
அதுல எந்த மாற்றமும் கிடையாது.